பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொர்நேலியு தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி கொர்நேலியை குறித்து இங்கே சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அனுப்பப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கொர்நேலியு என்று பார்க்கிறோம். தேவனை எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த மனுஷனை வைத்து எந்த இடத்திலும் பயன்படுத்த முடியும் என்பதற்கு கொர்நேலியு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கொர்நேலியு ஒரு சாதாரண நபர் அல்ல, 100க்கு அதிபதியாக இருந்தார். அப்படின்னா 100 பட்டாளங்களுக்கு அதிபதி என்று சொன்னார். ஒரு பட்டாளத்தில் 15 முதல் 20 வரைக்கும் இருக்கிற மக்கள் அல்லது வீரர்கள் இருப்பார்னு சொல்லப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட வீரர்களை கொண்டு செயல்படுத்தப்படுகிற இடம்தான் இந்த 100க்கு அதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்து செயல்படுற இந்த இடத்திலே கொர்நேலியு காணப்பட்டார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவரை தொடும்படியாக விரும்பினார். ஆகவே அவருக்கு நல்ல குணாதிசயங்கள் இயற்கையாக இருந்தது. இயற்கையாகவே அநேகருக்கு உதவி செய்யும்படியாக, அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக அவர் இருந்தார். ஏழைகளை பார்த்தால் அவர் நேசிப்பார், ஏழைகளுக்கு உதவி செய்வார், ஏழைகளை பார்க்கிற பொழுது அவருக்கு நன்மை செய்வார், ஏழைகளை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு எப்படியோ உதவி செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார். இப்படியாக அவர் செய்து கொண்டிருந்த காரணத்தினால தேவன் அவரிடத்தில் ஒரு மிகப்பெரிய அன்பை வைத்திருந்தார், மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த குடும்பத்தை கொண்டும் கொர்நேலியை கொண்டும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ரொம்ப பிஸியாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன், ஒரு பிஸியாக இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியாக இருந்தவர் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று சில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடைய ஊழியத்தை பார்த்து ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். இவர் செய்கிற தான தர்மங்களை பார்த்து ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். ஊழியம் என்பது வேதத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணது மாத்திரமல்ல, உதவிகளை செய்வது ஊழியம், தான தர்மங்களை செய்வது ஊழியம், சபைகளுக்கு உதவுவது ஊழியம், சபை கட்டுவதற்கு பொருளாதார தேவையை சந்திப்பது ஊழியம், தெய்வ ராஜ்யத்துக்கு கட்டுவதற்கு கரம் கோர்ப்பது ஊழியம். இதெல்லாம் ஊழியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்த இந்த கொர்நேலியுவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை தேவனுக்கு நடத்தும்படியாக விரும்பினார். ஆகவே முதலாவதாக அந்த குடும்பத்தை தன் பக்கம் எடுக்கும்படியாக தேவன் விரும்பினார். ஆகவே கொர்நேலியை கொண்டு அந்த பகுதி மக்கள் மாத்திரமல்ல, தன் குடும்பத்தையும் அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களையும் தன் பக்கமாக எடுக்கிற ஒரு மிகப்பெரிய காரியத்தை இங்கே கொர்நேலியை செய்து கொண்டிருந்தார். ஆகவே ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து கொண்டே தேவராஜ்யம் கற்றுகிற பணியில் அவர் ஈடுபட்டிருந்ததை நான் பார்க்கிறோம். தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படுவதற்காக இவர் அனுப்பப்பட்டிருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே நாம் உதவிகளை செய்து தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். உதவிகள் செய்வது என்பது அவருடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது, அவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவது. ஒரு நிலத்தில் விதை விதைப்புக்கு முன்பதாக அந்த விதையை போய் நல்லா சரியாக நல்லா கொத்தி விடுவார்கள். அழுகிற கல், தேவையில்லாத குப்பைகள், புற்கள் இது எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவாங்க. போட்டுட்டு இடத்த முழுவதுமாக நல்லா சுத்தப்படுத்தி வைத்திருப்பாங்க. அதன் பிறகு தான் அதில் பயிர்களை நடுவார்கள் அல்லது விதைகளை தூவார்கள். அப்பொழுது அது 100ஆக பலன் கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய இருதயம், ஒவ்வொரு மனுஷன் இருதயத்தையும் நாம் சரி செய்வதற்கு அல்லது அதை ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்காகத்தான் தான தர்மங்களை செய்வது, நன்மைகளை செய்வது, உதவிகளை செய்வது, படிக்க வைக்க பண தேவைகளை சந்திப்பது, நோட் புக்கில் வாங்கி கொடுப்பது, பேக் வாங்கி கொடுப்பது, இது எல்லாமே தேவ ராஜ்யத்தில் செய்யக்கூடிய ஊழியங்களிலே ஒரு வகையான ஊழியமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே கொர்நேலியு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் செய்த அந்த ஊழியத்தை நிமித்தமாக அனைவருடைய இருதயங்கள் தேவனுக்காக ஆதாயப்படுத்தப்பட்டது, தேவன் பக்கமாக திரும்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி திரும்புகிற பொழுது அவர்கள் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு உண்டான காரியங்களை ஈடுபடுவதாக ஆண்டவர் கொர்நேலியை மெச்சிக்கொண்டார். கொர்நேலியு தேவன் பக்கமாக அவர் திருப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவ சித்தம்படியாக செய்த கொர்நேலியு தேவராஜ்யத்தை கட்டுவதில் மிக தீவிரமாக செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தான தர்மங்களை செய்தார், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வீட்டார் அனைவரோடும் கூட, அது மிக முக்கியம், தானாய் ஓடி செய்வதல்ல, தான் ஒருவர் மாத்திரம் செய்வதல்ல, குடும்பமாக இணைந்து, குழுவாக இணைந்து, எல்லோரும் இணைந்து செய்த அந்த ஊழியம்தான்
கொர்நேலிய குடும்பத்தார் செய்த ஊழியமாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் தனியாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தை இணைத்து ஊழியம் செய்கிற பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. பிள்ளைகளை, அதே போல் மனைவி, அதே போல் பெற்றோர்களை ஊழியத்தில் அழைத்து செல்வது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது சொல்லி பார்ப்போம். ஆகவே நம் அனைவருக்கு உதவி செய்வோம். கொர்நேலியைப் போல நாம் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற பணியிலே ஈடுபடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சுபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. கொர்நேலிய குடும்பத்தாரை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவர்களை எடுத்து பயன்படுத்தினது போல எங்களை பயன்படுத்த முடியாமல் சுபிக்கிறோம். தான தர்மங்களை செய்வோம், நன்மை செய்யவும், நாங்களும் மற்ற உதவி செய்யவும் எங்கள் கரங்களை பொருளாதார தேவையானத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முடுக்கிறவனுக்கு அடுத்த பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.